ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். டுடே எங்கள் வீட்டோட ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து வாசப்படி. இங்கே வந்து ஒரு கேட் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு. எல்லாம் இப்போ தான் தொடச்சி விட்டுருக்கோம். நாளைக்கு பெருமாளுக்கு படையல் போடணும் இல்லைங்களா, அதனால். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் தேட்டர் வந்து நான் ரொம்ப அடம்பிடிச்சி வாங்கின ஒன்று. நான் வந்து வீட்டில் எனக்கு வந்து தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கலாம், கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு தான் அந்த ஹோம் தேட்டரையும் வாங்கியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்யூரிஃபையர் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் எதுவுமே நான் வாங்கின பாட்டில்ஸ் கிடையாது. இது எல்லாமே எங்கள் மம்மி கடை வச்சுருக்குறாங்க. அந்த கடையிலேருந்து அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அந்த பாட்டில்ஸ்லாம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி மேலே கழுவி வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். அரிசி, மாவு அதெல்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக இந்த ஒரு இது வச்சுருக்கோம். இதுதான் வந்து கிச்சனு. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய தையல் மிஷின். இப்போ தான் வாங்கினோம். 1 மந்த்து தான் ஆகுது. இன்னும் எதுவும் தைக்க ஆரம்பிக்கல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்துடும். எங்கள் கிச்சனுக்கு போகிற வழி வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓல்டு சோஃபா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலர் வச்சுருப்பேன். இது வந்து என் வீட்டுக்காரோட தம்பியோட ரூம். அவங்க இருந்தாங்க, பட் ஆனால் இப்போ இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்லாப் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஷோகேஸ் பண்ணுற மாதிரி எதுவும் கட்டலை. அப்போ கட்டின வீடு இது வந்து. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா